ஆமா இப்படி நடந்துச்சு அப்படிங்கறத ஜீயரே சொல்வதாக இருக்கிறது. இப்ப வரைக்கும் அந்த ஜீயர் நான் இத செய்யல, அந்த போன் கால் என்னோடதே இல்ல, இதுல இருக்கிற வாய்ஸ் என்னோடதே இல்ல அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. அப்படி இருக்கும்போது அது எப்படி அவதூறு ஆகும் அப்படிங்கறத நான் யோசிச்சேன். ஏன்னா எனக்கு சட்டம் தெரியாது. ஆனா ஒரு லேமனா பார்க்கும்போது கூட அப்ப முதல்ல இதுக்கு இவர் மறுப்புல தெரிவிச்சிருக்கணும். இப்ப செய்யாத ஒண்ண செஞ்சுட்டதால சொல்லியிருந்திருக்கணும். அவர் அதுல சிரிச்சுட்டே சொல்றாரு, என்ன பண்றது? சேகர் பாபு கூப்பிட்டாரு. அப்படிலாம் அதுல இருக்கு. நீங்களும் கேட்டிருப்பீங்க. அப்படி ம். இருக்கும்போது, அவதூறுக்கு கீழ இது எப்படி வந்ததுன்றதே எனக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன். 2வது இதே நாட்ல பெண்கள், அதாவது இந்துக்கள் என்றால் இந்துக்கள்ல சூத்திரர்கள் என்றால் இவர்கள். அ பெண்கள் என்றால் விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்குள்ள காணொளிகள் ஆராசா பேசியது இன்னைக்கும் இங்க இதே சமூக வலைத்தளங்கள்ல இருக்குது.